இப்போ பாடல்களே முதல்ல அது தரத்தில் இல்லை. வைரமுத்தெல்லாம் கேட்டால் நிஜமா தற்கொலை பண்ணிப்பார். ஸோ அப்படி தான் பாட்டெல்லாம் இன்னைக்கு வருது. அதுதான் ஹிட் ஆகுது. ஏன்னா இந்த ஜென்சி கிட்ஸோடைய பார்வையே வேறையாக இருக்குது. அரசியல்லேருந்தே ஆரம்பிங்க நீங்கள். அரசியலில் அண்ணா காலத்து அரசியலை பார்த்துருக்கோம், கலைஞர் காலத்தில் பார்த்துருக்கோம், ஸ்டாலின் காலத்துலேயும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அவங்க பேசுகிற விதத்துக்கும் இன்னைக்கு இந்த ஜென்சி கிட்ஸு ரசிக்கிற அரசியலுக்கும் எவ்வளோ மாறுபாடு இருக்குது. முன்னெல்லாம் வந்து 1000 பேர்னாலும் நின்று அந்த கருத்தை கேட்பான். இன்னைக்கு கொஞ்சம் விஜய் அப்படி பேப்பரை பார்த்து படிச்சுட்டே இருக்காரு, ஒரு பேப்பர் பறந்துருச்சு, அதை நகர்த்தி பிடிச்சி எடுக்கிறதுக்குள்ள டிவிக்கேன்னு கத்திட்டு இருக்கான். இதுதான் அவனுக்கு அரசியலாகப்படுது. இப்படி ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது நம்ம இசையை பற்றிலாம் அவ்வளோ டீட்டெயிலாக பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. ஏன்னா இதைத்தான் இசைன்னு அவன் நம்புறான். பூம்பாவாய் ஆம்பல்னு ஒரு பாட்டு எழுதினாரு வைரமுத்து. இந்த ஆம்பல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வப்பட்டான். இன்னைக்கு முட்டை கலக்கின்னு பாட்டு எழுதுறான். இன்னைக்கு 2 பாட்டும் ஒரே நாளில் வந்திருந்தா ஆம்பல்லாம் வெம்பி போய் வீட்டிலே இருந்திருக்கும், முட்டை கலக்கி ஜெயிச்சிருக்கும்.